துளாராசிக்காரர்களுக்கு ஜாயின்ட் பெயின்ஸ், அலர்ஜி, மன அழுத்தம் தான் வரும். இந்த மன அழுத்தம் வர்றவங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்கிறது, உங்கள் கேஸ்ட்ரோஎன்டாலஜிஸ்ட் டாக்டரை போய் பார்த்துருங்க. வயிறு சரியான மன அழுத்தம் வரவே வராது. வயிறு சரியில்லாதவர்களுக்கு நீங்கள் என்னதான் மாத்திரை மருந்து எடுத்தாலும் அந்த மன அழுத்தம் போகாது. திருப்பி திருப்பி அதிலேயே உழந்துக்கினே இருப்பீங்க. மன அழுத்தம் என்றாலே வயிறு தான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வது விசேஷமான பலனை தரும். மேலும் துளாராசிக்காரர்களுக்கு தனிப்பட்ட முறையில் நான் சொல்வது, இந்த சனியானவர் 6ஆம் இடத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கிறார். 2027 எண்டு வரைக்கும் இருக்கிறார். நிறைய நல்லது உங்களுக்கு நடக்க போகுது. அதற்கேற்றவாறு பிடித்து கொள்ளுங்கள். நரசிம்மர் கவசத்தை விடாமல் பேசிக்கொள்ளுங்கள். நரசிம்மர் கவசத்தை விடாமல் சொல்ல 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 அற்புதமான பலம், அற்புதமான சந்தோஷம், அற்புதமான ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். ஏதாவது ஒரு மாற்றங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். 5இல் ராகு, 11இல் கேது. அதனால தெய்வீக காரியங்கள் நன்று தந்தாலும் பூர்வ புண்ணிய தோஷம் இருப்பதனால் அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படித்து கொண்டே இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். 60 வருட நம்பிக்கை. ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் பிரீவ்ஸ்.